நம்முடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஸோ நாளைக்கு என்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டதுனாலே நாம் துணிந்து என்ன சொல்லுகிறோம்? இன்று பரிசுத்தம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், இன்று பரிசுத்தம் நாளை அற்புதம். எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்று பரிசுத்தம் நாளை அற்புதம். கர்த்தர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். யோசுவா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. அற்புதம் எப்போ தேவை அப்படின்னா, நம்மளால் இது செய்யவே முடியாது. நம்முடைய படிப்புனாலே, அறிவினாலே, நம்முடைய கடந்த கால அனுபவங்களினாலே, மற்றவர்களுடைய ஒத்தாசை பெறுவதனாலே நம்ம செய்ய முடியாது. சில விஷயங்களை நம்மளே செய்யக்கூடிய வேலைகள் உண்டு, நம்மளே திட்டமிடக்கூடிய காரியங்கள் உண்டு, நம்ம சாதிக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. ஆனால் நம்மளால் முடியாதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீங்கள் பாருங்கள், டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க ட்ரீட்மெண்ட்டு எங்களால் பெஸ்ட்டு மெடிசன் கொடுக்குறோம், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு கையேறு நிலை, இனிமேல் என்னால் முடியாதுன்ற நிலை வந்தோன்னு அவங்க சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட பாருங்கள், இன்னும் அவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும், அவர் தான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிடுவாங்க. அட்வொகேட்டை போனாலும் அதே தான். நான் ஜெயிக்க முடியாத கேஸே இல்லைம்பார், நான் அந்த கேஸை ஜெயித்தேன், இந்த கேஸெல்லாம் ஜெயித்தேன்னு சொல்லுவார். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைம்பார். எல்லாம் முடித்து 2 வருஷம் 3 வருஷம் பணம்லாம் செலவழித்து நீங்கள் கேஸில் தோக்க போகிற மாதிரி ஆயிட்டீங்கன்னா வக்கீல் சொல்லுவார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டு பண்ணிட்டேன், இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் பார்த்து ஏதாவது செஞ்சாதான்றார். ஸோ படிப்பு, ஞானம் எல்லாமே ஒரு நாள் தோல்வி அடையும் போது அங்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். எப்போ அற்புதம் செய்கிறாரு? அற்புதம்னா என்ன? என்னால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் செய்யும் காரியம்தான் அற்புதம். அந்த அடிப்படையில் யோசுவாவினுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை வந்தது. அதைத்தான் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே மரித்து போனான், ஜனங்கள் எல்லாம் அழுது புலம்பினார்கள், கிட்டத்தட்ட 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள் என்று உபாகமம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளும் முடிந்தது, துக்க நாட்களும் முடிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் 8ஆம் வசனத்தில் 34:8 துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. இப்போது எல்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்பார், நினைக்க 1-2 நாள். அதை அடுத்து தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியது யார் அப்படின்னா யோசுவா தான் செய்யணும். ஆனால் அந்த யோசுவா பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாரு. என்ன பயம் அவருக்கு அப்படின்னா, எதிர இருக்கிற யோர்தானை குறித்த ஒரு பயம். இந்த யோர்தானை எப்படி கடக்கணும்னு மோசேக்கு தெரியும். மோசே செங்கடலே கடந்தவர். அந்த மோசே கூட இல்லை. அதனால தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், மோசே மரித்து போனான் அப்படின்றாரு, நினைவுபடுத்துகிறாரு. அதை விட இன்னொரு பயம் யோசுவாவுக்கு. என்ன பயம்? அவங்க கூட இருந்த ஆட்கள். மோசையே நடுங்க வச்சவங்க அவங்க. மோசேக்கே ஒரு வார்த்தையை, அவர் எத்தனை அற்புதம் செஞ்சார், முகமுகமாக தேவனை பார்த்தாரு, முதல் 5 வேதாம புத்தகங்களை எழுதினார். ஆனால் அப்படிப்பட்ட மோசே எல்லா கல்வியும் கற்றறிந்தவர், பெரிய ஞானி. அவரே அநேக நேரத்தில் இந்த மக்கள் தோன்சம் பண்ணுவாங்க, கல்லெடுத்து அறிய பார்ப்பாங்க. இதெல்லாம் கூடவே இருந்து பார்த்தவர் யாருன்னா யோசுவா. இந்த யோசுவாவுக்கு ஒரு பயம். ஆனானப்பட்ட மோசையே கல்லெடுத்து அடிக்க பார்ப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை முறுமுறுத்தா உடனே பாஸ்டர் தான் கல்லறிவாங்க. நான் ஒரு வேலைக்காரனின் மகன், நூனின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் யோசுவாவை குறித்து. அது மாத்திரமல்ல, அவன் வேலைக்காரனின் மோசையின் வேலைக்காரன், அப்படி தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த வேலைக்காரன் என்ன நிலைமையில் இருந்த என்னை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும், இந்த யோர்தானை எப்படி கடக்க முடியும், ஒரு பெரிய சேலஞ்ச் அவனுடைய வாழ்க்கையில். அந்த இடத்துல தான் அவனை தைரியப்படுத்துகிறாரு, திடப்படுத்துகிறாரு. எலும்புன்னு சொல்கிறாரு, எழுந்து நீ போய் எழுந்து முதல்ல எழும்பி நில்லு. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற பிரச்சனைகளை அது நம்மளை பார்க்க வச்ச உடனே அதே யோசிப்போம், தூக்கத்தில் அதை தான் யோசிப்போம், பதிலெல்லாம் அதுக்கு தான் பேசிகிட்டு இருப்போம். உங்கள் கூட வேலை செய்கிற ஆள் ஒருத்தர் சண்டை போடுறாருன்னு வச்சுக்கிடுவோம் உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூக்கத்திலே அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க. அவன் இப்படி சொல்லிட்டான், அதுக்கு என்ன பதில் சொல்கிறது, அவன் இது இப்படி பண்ணுறான், என்ன பண்ணுறது, இப்படியே உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது நம்மளை பலகீனப்படுத்திடுது. அந்த நேரத்தில் நம்ம எலியாவே சூரச்செடியில் படுத்தார் பார்த்தீங்களா, யோனாவே சூரச்செடியில் படுத்தார் பார்த்தீங்களா? அப்படி எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம், எவ்வளோ வல்லமையான தீர்க்கதரிசிகள் அவங்களே சோர்ந்து போனாங்களே, நம்மளும் அப்படி சோர்ந்து போய் படுத்துருவோம். ஆகவே தான் எழுந்து அப்படின்னார். யோசுவாவே நீ என்ன செய்யணும்? எழுந்துன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுடைய சவால்கள், உங்களால் முடியாதுன்னு இருக்கிற ஒரு பிரச்சனை,
உங்கள் வாழ்க்கை பிரச்சனை படிப்பலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமண சம்பந்தமான காரியமாக இருக்கலாம், திருமண உறவு சம்பந்தமான காரியமாக இருக்கலாம், பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தமான காரியமாக இருக்கலாம். இந்த ஜூன் மாதம் எப்பவுமே நிறைய பெற்றோர்கள் கண்ணீரோடு இல்லாட்டால் பயத்தோடு இருக்கக்கூடிய காலம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்கூலுக்கு இடம் மாற்றணும், பணம் கட்டணும், ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு மாதம் எந்த மாதம்னா ஜூன் மாதம்தான். எல்லா விதத்திலும் ஒரு டென்ஷனான மாதம். நானும் பேரண்ட் தானே, எனக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் அந்த இப்படி கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன தவறு செஞ்சிடறோம்னா அதையே நினைக்கிறோம், அதையே பேசுகிறோம், அதுக்குள்ளேயே வாழ்கிறோம். நம்ம சோர்ந்து போயிடுறோம். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். எழுந்து, எல்லாம் சொல்லுங்கள், எழுந்துரு. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள், எழுந்துரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை இன்றைக்கி எழுப்ப போகிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை இந்த ஒரு சோர்வுலேருந்து உங்களை எழுப்ப போகிறா? விசுவாசிக்கிறேன். எல்லோரும் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நல்லா சத்தமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அநேகரை எழுப்ப போகிறார். இந்த யோசுவா அவனுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், அவனுக்கு ஒரு கொடுத்த வேலையை பாருங்கள். என்ன வேலை? பங்கிட்டு கொடுக்கணும். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 6ஆம் வசனம். பலங்குண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்துக்கு பிதாக்களின் நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவா. எப்படின்னா என்ன அர்த்தம்? மோசையை விட்ட வேலையை நீ கண்டினியூ பண்ணு. மோசையை கொண்டு வந்து விட்டு 2.5 கோத்திரம் தான் முழுமையாக வாங்கியிருக்காங்க. இன்னும் இவ்வளோ பேர் 7 கோத்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கு முழுமையாக, லேவி கோத்திரத்தை தவிர்த்து. நீ உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அழுதுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவிசுவாசத்தோடு இருந்தால் என்ன? பயத்தோடு இருந்தால் என்ன? எழுந்துரு யோசுவா, உனக்கு ஒரு வேலை இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலை இருக்குதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேலையை நீங்கள் சந்தோஷமாக செய்யணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிறிய வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையில் கௌரவமான வேலையாக இருக்கலாம், சிலர் கௌரவ குறைவு நிறைந்த வேலையாக இருக்கலாம். அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தான்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதை செய்கிறதுக்கும் ஆவியில் பலம் வேண்டும், ஆவிக்குரிய பலம் வேண்டும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மாத்திரம் பலன் அடையதில்லை, செய்யணும். யோசுவாட்ட இப்போ சொல்கிறாரு, நீ பலன் அடையணும். உன்னை எப்படி பலப்படுத்து திடப்படுத்துகிறார் பாருங்கள். பயப்படாதன்னு சொல்லி திடப்படுத்துகிறாரு. அவனை என்னெல்லாம் சொல்லி திடப்படுத்துகிறார் பாருங்கள். வாக்குத்தத்தம் பாருங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. 5ஆம் வசனம். நீங்கள் பயப்படுறவங்க யார் இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு முதல்ல வந்தபோது நான் பயந்த மாதிரி யாரும் பயந்துருப்பாங்களான்னு தெரியல, அவ்வளோ பயம். ஏன்னா சுற்றிலும் பிரச்சனைகள் வந்தது. 91வது வருஷம் மந்திர பொருட்கள்லாம் எங்கள் வீட்டு முன்னால் போடுவாங்க, மந்திர செய்கைகளெல்லாம் செய்து பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, பயமுறுத்துறதுக்கு எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. ஆனால் அந்த நாட்களில் எனக்கு பயம் இருந்தபோது ஆண்டவர் சொல்ல வசனம், வாக்குத்த இந்த ஒரு வசனம் தான். இதை கையை வச்சு ஜோமணும். என்னை நம்ப பண்ணின இந்த வசனத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருடைய நாமத்தை நடக்கிறவங்க எவரும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற உரிமை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். யாருமே நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்னா அவங்க கொஞ்ச நாளில் அமைதலாக மாறிடுவாங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவங்களாம் அவங்க மாறுவாங்க. நீங்கள் வழக்காடக்கூடாது, நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, நீங்கள் அமைதலாக இருக்கணும். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் அமைதலாக இருப்பார். நீங்கள் அமைதலாக இருந்து பாருங்கள், ஆண்டவர் பேசுவார். இப்போது யோசுவாவை எழுப்பி விடுறாரு, எலும்பு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ உனக்கு ஒரு பெரிய நான் உனக்கு துணை இருக்கிறேன். அவன் பயம் என்ன? இந்த ஆட்கள் துணை இருப்பாங்களான்னு பயம், சந்தேகம். இவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன்றார். எத்தனை பேர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை வைத்து ஆண்டவர் பயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தின் கட்டுமானத்தில் நான் இத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் பார்த்துறாத ஒரு பெரிய அதிசயமான காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை திருஷ்டாந்தமாக வச்சுருக்கிறாரு. இதை நீங்கள் பார்க்குறீங்க. வாட்ஸ்அப்பில் ஒன்று விடாமல் மறைக்காமல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக? உங்களை தொல்லைப்படுத்த இல்லை. இந்த சபையில், இந்த ஆலயத்தில் கர்த்தர் இவ்வளோ அற்புதத்தை செய்வாரானால், நேற்று ஒன்றுமில்லை என்று அறிவிக்கிறோம், இன்றைக்கு வேலை நடக்கிறது என்று சொல்லி அறிவிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் செய்வாரா, செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக அற்புதம் செய்வார், நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ யோசுவா, நான் உன் கூட இருக்கிறேன். நம்முடைய ஸ்ட்ரென்த்தே இது தாங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறது தான். நம்மளுக்கு எல்லாரும் ஆட்களுடைய உதவி வேணும். யோபு கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வதிச்சார், அவருடைய சொந்தக்காரங்க மூலமாக தான் ஆசீர்வதிச்சார். மனுஷ தயவு தேவ தயவிலும் வளர்ந்தார் சொல்லியிருக்கு. நான் யாரையும் நம்ப மாட்டேன்,
யார் தயவும் எனக்கு தேவையில்லை, தனித்து வாழ்ந்து பழகாதீங்க, அது நல்லதில்லை. கர்த்தரை நம்புங்க, அவரை மட்டும் நம்புங்க. அதே சமயத்தில் மனுஷருடைய தயவும் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த ஆலய கட்டுமானத்தில் மனுஷருடைய தயவை நம்ம பார்த்தோம், வெளியிலையும் உள்ளேயும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக்கு அது ஒரு காரணம். கரங்களை தாண்டி ஒரு மைப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக ஏற்று நின்னாலும் இன்னொருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி ஃபஸ்ட் சர்வீஸில் கூட இருந்து நம்முடைய பாஸ்டர் சாம் ஒர்ஷிப் நடத்துகிறவர் இன்றைக்கி ஒர்ஷிப் நடத்தி அடுத்த ஆராதனைக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, ரைட். அவர் சொன்ன சாட்சி 2 பேர் வந்து சொன்னாங்க ஒரு சாட்சி. என்ன சாட்சின்னா, அவங்க வேலை செய்கிற பாஸ்டர் சாம் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்கிறார். அந்த கம்பெனியில் எதிர்ப்பு பிரச்சனைகள் அதிகம். அவரை கிறிஸ்தவர் என்கிற ஒரு காரணத்தினால எல்லாவற்றால் அவரை ஜாதி அடிப்படையில் ஒதுக்கி வைத்து இவனை வளர விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய டீமு, ஒரு பெரிய லாபின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவருக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும், நமக்கெல்லாம் உயர்த்துவாங்க, உயர் வரும்னு நினச்சிருப்பாங்களா? ஆனால் படிப்படியாக உயர்த்தினார். இன்றைக்கி அவங்க சொல்லிட்டு போனாங்க, அதில் அவங்க வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு பெரிய ஹையர் ரேங்கில் மேனேஜராக கர்த்தர் ஒரு ப்ரமோஷனை கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், கர்த்தர் உங்களோட இருந்தால் போதும், கர்த்தர் உங்கள் பக்கம் ஜெயத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் யோசுவா கற்றுக்கொண்டு தம் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அதை தான் பார்க்குறோம். இப்பவும் அவருக்கு இன்னும் தைரியம் வரலன்னு நினைக்கிறேன், அரை தைரியம் வந்துடுச்சு. அதனால் அப்படி செவ்வெல்லாம் முடிஞ்சிட்டு போனால் ஜனங்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன யோசுவா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறீங்க, பயந்து இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம். அடையாளத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்னபடியே அடையாளத்தை பாருங்கள், நான் உங்களோட இருக்கிறோம். எவனாவது உமக்கு கீழ்ப்பிடினா சொல்லும், நாங்கள் பார்த்துக்குறோம் அவனை. அப்போ பழைய பாட்டு முறைப்படி கொலை செய்வோன்றாங்க. நம்ம இப்போ அப்படிலாம் பேச முடியாது, தகாதது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள், நான் உன் கூட இருக்கிறேன்றதை பாருங்கள். யார் மோசைக்கு ஏற்று நின்னாங்களோ அவங்க கூட என்ன செய்கிறாங்க, யோசுவாவுக்கு கீழ்ப்படிஞ்சு, உங்களுடைய சொல்லு கீழ்ப்படியாத எவன் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், தைரியமாக இருங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இப்படி செய்வாருங்க, கர்த்தர் இதை செய்வாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை தரும், நம்ப முடியாத நேரத்தில் தரும் அற்புத செயலை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அற்புதம் என்பது என்ன? ஒண்டர் ஒர்க்கிங், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ன்றது கைகால் நடக்கிறது, அது மாத்திரம் அற்புதம் நம்ம நினச்சிருக்கிறோம். கண் தெரிகிறது, அது மாத்திரம் அற்புதம் நினைக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் புதுசாக ஒன்று தோக்குறாரு பாருங்க, அதான் அற்புதம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அப்படி ஒரு அற்புதம் தேவை? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் இப்படி நினச்சிக்கலாம், இது ஒரு எண்டு கார்டு அப்படின்னு நினச்சிருக்கலாம். இந்த யோர்தானை தொடர்ந்து போக முடியாது. 20 லட்சம், அது நீங்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேலஞ்சுன்னு தெரியும். கரை புரண்டு ஓடுமா வெள்ளம். இவங்க வந்த காலம் கரை புரண்டு ஓடுகிற காலம். கால்நடையாக போக முடியாது, நீச்சல் அடித்து போக முடியாது. ஒரு பெருங்கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள், இவர்களை கடத்தி சொல்ல முடியாது. இங்கே ஒரு அற்புதம் நடந்தால் ஒழிய வாழ்க்கையில் மாறவே முடியாது. எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் எங்களுடைய 3 சகோதரிகள் திருமணம் செய்திராத காலங்கள், நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. வேறு ஒன்றுமே இல்லை, பணம் தான் பிரச்சனை. டவுரி கொடுக்க முடியல எங்களால், எங்கள் ஏழ்மையில். அதனால் 3 சகோதரிகளும் திருமணத்துக்கு காத்திருந்த காலம். ஸோ நீண்ட போராட்டம், நீண்ட வருத்தங்கள், வேதனையான வாழ்க்கை. பாஸ்டர் ஜி சுந்தரம் ஏசிய சபையை நிறுவன ஃபவுண்டர், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ நாங்கள் அந்த சபைக்கு போயிட்டு இருந்தோம், பிரசவாகத்தில் இருந்த சபைக்கு. அவர் வந்தார். அவர் வந்து சொல்லி எங்கள் ஸ்டோரியெல்லாம் கேட்டார். கேட்டு முடிச்சு அவர் கண்கலங்கி சொன்னார், உங்களுக்கு தேவைம்மா, எங்கள் அம்மா பார்த்து சொன்னார், உங்களுக்கு தேவைம்மா ஒரு அற்புதம் தான்மா நடக்கணும். அவர் நினச்சிட்டு வந்திருப்பார், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னா, ஒரு சின்ன அளவில் பிரச்சனைன்னா, ஒருவேளை அவங்க பையங்க 2 பேர் இருக்காங்க, யார்த்தவருக்கு வேலை போட்டு கொடுத்தா அவர்கிட்ட அந்த சபையில் எல்லா அதிகாரிகளும் வருவாங்க. பெரிய பெரிய காவல்துறை ஐஜி வந்துகிட்டு இருந்த காலம் அந்த சபைக்கு. அவர் நினச்சிட்டு வருவார், இந்த குடும்பத்தை பார்க்க போகிறோம், இந்த குடும்பத்தில் 2 பையங்க இருக்கிறாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவோம், அவங்க கஷ்டம்லாம் தீர்த்துலான்னு நினச்சிட்டு வந்திருப்பார். ஆனால் எங்கள் ஸ்டோரி கேட்டோன்னு அவர் சொன்னார், உங்கள் ஸ்டோரிக்கு என்கிட்ட மருந்து இல்லை, எனக்கு வழி இல்லை, ஆனால் ஒன்று நிச்சயம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கர்த்தர் செய்யணும், அது ஒன்று தாங்க வழின்னு சொல்லி சொன்னார். எத்தனை பேர் இந்த அற்புதம் எவ்வளோ அவசியன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எனக்கும் என் குடும்பத்தில் இது நடக்கவே நடக்காதுன்ற இடத்துக்கு வந்துட்டேன் பாஸ்டர், இது முடியவே முடியாதுன்ற இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி கர்த்தர் அற்புதம் செய்தால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குமே அப்படின்னு நான் ஆசை உண்டாகுது, ஒரு விசுவாசம் உண்டாகுது. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எல்லோரும் கண்களை முடிங்க, கரங்களை வைத்து காண்பீங்க. அலையில் அப்படிப்பட்டவங்க மாத்திரம் அதில் அநேக கரங்களை நான் பார்க்குறேன்.
உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் தேவை. இந்த மாதத்தில் அது நடக்க போது பாருங்கள். அவர் அற்புதம் செய்வார், அவர் அற்புதம் செய்வார், அவர் அற்புதம் செய்வார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில், உன் வருமானத்தில், உன் சுகவீனத்தில், உன் குடும்ப உறவுகளில் கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ எல்லா விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கரங்களை உயர்த்தின அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் அற்புதம் அதிசயம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அற்புதம் நடக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு யோசுவாட்ட சொல்லி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் போய் வாசி பாருங்கள். அந்த புரிதலோடும் அந்த கற்பித்தலோடும் அந்த படிப்பித்தலோடும் அதை கற்றுக்கொண்டுதான் ஜனங்கள்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறார். 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீக்கிரமாக வாசிங்க, நேரம் இல்லை. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஹல்லேலூயா, ஆமென். அதிகாலமே எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அதிகாலமே எல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். பரிசுத்தம், இந்த பாருங்க, இன்று பரிசுத்தம்னு உடனே ஏதோ ட்ரெஸ்ஸஸ் மாற்றணும் போல ஒரு பெரிய அளவுக்கு நம்ம பயந்துடுறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான் ஆண்டவர் சொல்கிறது. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஈஸியாக அதை படிக்க போகிறீங்க. கிறிஸ்தவர்களுக்கு பல பேர் உண்டு. கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, சீசர்னு பேர், சகோதரர்கள்னு பேர், தேவனுடைய வீட்டார்னு பேர், எல்லா பேர், பல பேர்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பெயர் நம்ம சொல்ல தயங்குறோம். என்ன பெயர் தெரியுமா? பரிசுத்தவான்கள். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். உங்களை கை வச்சு சொல்லுங்கள், நான் ஒரு பரிசுத்தவான் சொல்லுங்கள், பரிசுத்தவாட்டின்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள் தைரியமாக, சத்தம் கேட்கணுமே எனக்கு. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குது? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு பரிசுத்தவான் சொல்லுங்கள். உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு அவங்க நினச்சா எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லுவேன், கர்த்தர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ அந்த பரிசுத்தவான்னா ஒரு பெரிய உயரமான மலை, எட்ட முடியாத உயரம், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. ரொம்ப நீண்ட காலம் ஜெபம் பண்ணி நீண்ட காலம் காத்திருந்து தவம் எல்லாம் இருந்தவங்க தான், இப்போ உபவாசம்லாம் இருந்தவங்க தான் பரிசுத்தம் முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். முதல் பாயிண்ட் பாருங்கள், யோசுவா என்ன பண்ணார்? அதிகாலம். எல்லாம் சொல்லுங்கள். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அவர் செய்ய போகிறாரு. நீங்கள் பரிசுத்தம் அடைய போகிறீங்க. பரிசுத்தம் ஆகுதல்னா என்ன அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் யோசுவாவுக்கும் அவனுடைய ஜனத்தாருக்கும் ஒரு பெரிய மாற்றம், வெளிப்புறமாக ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். யோசுவானுடைய லைஃப் ஸ்டைல் மாடல் பாருங்கள். அதிகாலமே எழுந்து, எல்லாரும் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் மாத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவைன்னு சொல்கிறவங்க இன்னொரு விஷயம் கரங்களை வைத்துங்க. ஆமென். எல்லாரும் பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், அதிகாலமே எழுந்து சொல்லுங்கள். என்னப்பா சார் இதெல்லாம் முடிகிற விஷயமா? நாங்கள் 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். வேலை செய்கிறவங்களுக்கு விதி வழக்கு. ஆனால் வேலை செய்யாமலே படுத்து புரண்டு படுத்து மொபைலை படுத்து காலையில் சிலர் இடது கை வலிக்குதுன்ட்டு வருவாங்க என்கிட்ட. உடனே அவங்க பயம் என்னன்னா, நெஞ்சு வலி தான் போல், ஹார்ட் அட்டாக் போல். மொபைலை 3 நாள் கை வச்சு கீழே வச்சுருங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராதுன்னு நான் சொல்லுவேன். அப்படியே மொபைலோடே நைட்டெல்லாம் செலவழிச்சிட்டு காலையில் அதிகாலமே எத்தனை மணி தான்? 7 மணி 8:30 அப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சின்ன சின்ன மாற்றம் எல்லாம் சொல்லுங்கள். பக்கத்தில் ஒன்று சொல்லுங்கள், சின்ன சின்ன மாற்றம் சொல்லுங்கள். சின்ன சின்ன மாற்றம் சொல்லுங்கள். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், சின்ன சின்ன மாற்றம். அதில் இந்த டிசிப்ளின் பாருங்கள். பரிசுத்தம் என்பது, டிசிப்ளின்றது எப்படி வந்தது? டிசிப்ளின்லேருந்து வந்தது. பரிசுத்தம் என்பது நம்மளை டிசிப்ளின் பண்ணுறோம், வெளிப்புறமாக டிசிப்ளின் பண்ணுறோம். உள்ளத்தில் அவர் ஒன்று செய்யப்படுறார், அதை நம்ம பார்ப்போம். முதல்ல வெளிப்புறமாக சின்ன சின்ன மாற்றம். அதிகாலமே எழுந்து யோசுவா போகிறாரு. 3 நாள் சென்ற பின் 3 நாள் கணக்கு வருது பாருங்கள். இது எங்கே படிச்சிருப்பாரு அப்படின்னா, மோசேட்டு இருந்து படித்தார். அவர் குரு. யாத்திராம 19ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு 3 நாள் பாலிசி சொல்கிறாரு. இன்றும் நாளையும் உங்களை பரிசுத்தம் படுத்துங்க, 3ஆம் நாள் ஆயத்தமாய் நாம் தேவனை சந்திப்போன்றார். அதை தான் ஃபாலோ பண்ணுறார் யோசுவா. சரியா? 3ஆம் நாளில் கரெக்டாக வந்து இன்று பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம் சொல்லி சொல்கிறார். ஸோ ஜனங்களை நோக்கி இந்த பரிசுத்தத்தை குறித்து இப்போ நம்ம படிக்க போகிறோம். வெளிப்பிரகாரமான மாற்றங்கள் நீங்கள் டிசிப்ளின் பண்ணிக்கோங்க, பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க, நீங்கள் இது பண்ணுங்கள். வீட்டை சுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த நாட்டில் நம்ம கிறிஸ்தவர்கள் படிக்கணும். சில வீடுகளுக்குள்ளே உள்ளே போனால் லாசருவின் கல்லறை மாதிரியே ஸ்மெல் வருது.
ஆனால் லாசரு நாருமே 4 நாள் ஆயிட்டு நாருமே அப்படின்ன மாதிரி சில வீடுகளுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் திருப்பி நேரம் ஆக்சிஜன்லாம் போய் நமக்கு ஏற்றினா தான் உயிர் வரும் போல். அதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களை இது பாருங்கள், சுத்தம் பரிசுத்தம் ரெண்டும் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அதை சொல்லிக் கொடுக்குற சுத்தம், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. சுத்தத்தில் ஆரம்பித்ததான் பரிசுத்தம். சிலர் நான்லாம் ரொம்ப பரிசுத்தங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆவிலே இருப்பேன் அப்படிம்பாங்க, பரிசுத்தத்தில் இருப்பாங்க. ஆனால் குளிக்கிறதுலாம் சீசனல் குளிப்பாக இருக்கும். பல் தேய்க்கிறது மறந்து போயிடுவாங்க. கேட்டால் யானையெல்லாம் பல் தேய்க்குதாம்பாங்க. ஆனால் பாருங்கள், இதில் சின்ன சின்ன விஷயம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பெட்டை விட்டு எழும்பும் போதே என்ன செய்யணும்? பெட்டை போர்வையெல்லாம் மடக்கி வைக்கணும். இதை நான் எப்படி படித்தேன்னா ஏசுநாதர்கிட்டருந்து படித்தேன். உயிர்த்தெழுந்துட்டார், வேலைக்காரன் யாராவது மடக்கி வைக்கலாம்ல? உயிர்த்தெழுந்த இயேசுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். பூமியை உலகத்தை ரட்சிக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? எழுந்து நல்ல துணியெல்லாம் சுருட்டி வச்சுட்டு போகிறாரு பாருங்கள். எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரில. உங்கள் கண்ணை குறுகுறுன்னு மாறுது, எனக்கு பயமாக இருக்குது. அதிகாலத்துலேருந்தே லாக் ஆகி நிறைய பேர் அப்படியே பிளாக் ஆகி நிற்கிறீங்க. இதை பார்த்து உங்கள் காலத்துலலாம் நீங்கள் சீக்கிரம் 7 to bed அப்படிப்பீங்க. இப்போ முடியாது. ஆனால் உங்கள் சரீரம் இன்னும் மாறல. கர்த்தர் உங்களை அப்படி தான் படைச்சிருக்கிறாரு. 11 மணிக்குள்ளே இருட்டை பார்க்கல அப்படின்னா உங்கள் உடம்பு ஜீரண உறுப்புலாம் வேலை செய்யாது அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லலை, டாக்டர் சொல்கிறார். 11 மணிக்கு அப்புறம் கண் இருட்டாக இருக்கணும், கண் மூடிடணும். டாக்டர் சொல்கிறார் 11 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஸ்விக்கி 11 மணிக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்க அவன் ரெடியாக இருக்கான். கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுதான் வெளியில் வருது, இப்படியா மாறுது அப்படின்றாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம தீர்மானிக்கணும், வாயக்கட்ட தீர்மானிக்கணும். அல்ல இல்லையா? இதில் பேச நான் விரும்பலை, ரொம்ப நேரம் பேசி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில வீடுகளை சந்திக்கும் போது இதையும் சபையில் சொன்னால் தான் நல்லது போலன்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாஸ்ட் வரும்போது டக்குன்னு கட்டிலுக்கடியில் எல்லாம் போய், ஆனால் ஸ்மெல்லை என்ன செய்ய முடியல, மறைக்க முடியல. அங்கேருந்து வருது 4 நாள் ஆயிட்டு அப்படின்னு வருது. ஸோ அதெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணுங்கள், வியாதி வராது. சுத்தமாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் சுத்தமாக இருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுக்கிடுவோம். அதிகாலமே எழுந்து சுத்தப்படுத்துவது இந்த விலங்குகள். ஆனால் பரிசுத்தம்னா என்ன, இங்கே இந்த கான்டெக்ட்டில் என்ன அப்படின்னா சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். முதல்ல 3ஆம் வசனத்திலேருந்தே வசனமாக நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியும் அதை சுமக்கிற லேவியராகி ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு வாசிங்க. ஓகே, பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உடன்படிக்கை பெட்டி பார்த்துட்டு நீங்கள் பின்ன போகணும். எப்போ? ஆசாரியர்களும் லேவியர்களும் உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போங்க. நீங்கள் அது வரைக்கும் உங்கள் கூடாரத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டுருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க கூடாரத்தை அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு யோர்தானை நோக்கி போன உடனே நீங்கள் எழும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாஸ்டர்ஸை அவ்வளோ முக்கியப்படுத்துவாங்க. உடன்படிக்கை பெட்டி இருந்த தேவாலயத்தை ஆசரிப்பு கூடாரத்தை முக்கியப்படுத்தி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருப்பு நிலையை நிர்ணயிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோத்திரமே 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை நீங்கள் ஊழியம் மட்டும் செய்யுங்க, உங்கள் தேவையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் பழைய ஏற்பாடு சிஸ்டம். அதனால் அவங்க ஆசாரியர்கள் முறைமையை ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் மாற்றிட்டு வரோம். எல்லாமே மாறிடுச்சு, காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் அப்படின்னா நாங்கள் வழியில் பார்த்து சல்யூட் அடிப்போம். சைக்கிளில் போவோம், டக்குன்னு அவரை பார்த்தோன்னு கீழே இறங்கிட்டு சார் வணக்கம் சார்மோ. இப்போ நம்ம போகும்போதே வாத்தியார் எதில் வந்தால் என்ன மாப்பிள்ளை மச்சான் சரியாக இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்ற காலம் வந்துருச்சு. ஏன்னா அதனால் நம்ம அந்த மரியாதையை குறைஞ்சிருச்சு. பாஸ்டருக்கும் நம்ம அப்படி நம்ம கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு அதுவும் ஒரு தேவைன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது ரொம்ப விக்கிரமாக மாற்றுறது தான் பிரச்சனை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில ஆசிரியர்கள், எங்கள் அப்பா அம்மா ஆசிரியர் தான், அவங்களாம் நல்லாசிரியர் விருது வாங்காதவங்க, ஆனால் நல்லாசிரியர். ஆனால் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கும்போது 1-2 ஆசிரியர்கள் தப்பு செய்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, தப்பான காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஆசிரியர் உலகமே தப்புன்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் அவங்க எவ்வளோ அவசியம். நம்ம இன்றைக்கி படித்து முன்னேறுக்க அவங்க காரணமாக இல்லையா? அதே போல் தான் பாஸ்டர்ஸை யாரும் இக்னோர் பண்ணாதீங்க, அருவருக்காதீங்க. சமீப நாட்களில் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிக் கொள்கிறவங்க நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. அருவருப்பான அவங்கள குறித்த வீடியோக்கள் வருது. அடுத்து ஒருத்தர் நியாயாதிபதி ஒருத்தர் எழும்புறார். அதுக்காக தான் சொல்கிறேன், பாஸ்டரே வேண்டாம், பாஸ்டரே தப்பு வேணும்னு சொல்லி அவர் எழும்புறார். இதெல்லாம் நம்ம கேட்குறதில்ல நம்ம சபை மக்கள். ஆனால் உங்கள் வேலை செய்கிற இடத்துல அதை பேசுவாங்க, நீங்கள் படிக்க போகிற இடத்துல அதை பேசுவாங்க.
ஆசாரியர்களும் லேவியரும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிறதுக்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்கள் பிரச்சனைகளை நோக்கி அவங்க முன்னே போகக்கூடிய, உங்களுக்கு முன்னால் போகக்கூடியவங்க. இந்த வசனத்தில் பாருங்கள், உங்களுக்கும் அதற்கு 4ஆம் வசனம் முக்கியம். உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதோட நிறுத்துகிற இந்த இடத்துல நீங்கள் பக்கத்தில் வந்துடாதீங்க. எத்தனை முழம்? 2000 முழம். ஒரு முழம்னா 1.5 அடி இருக்கும் நான் நம்புகிறேன். 2000 முழம் தூரத்தில் இடைவெளி விட்டு போங்க. அவங்களுக்கு பக்கத்தில் நெருங்கி இருக்காதீங்கன்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆனால் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் சூப்பராக இருக்குது. நீங்கள் பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் போகாமல் தூரமாக இருங்க. 2000 முழம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், படிக்க முடியுன்றார். அது என்ன அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் தான் யோசித்து தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்னார், ஆசிரியர்கள் போகும்போதே, உடன்படிக்கை பெட்டி போகும்போதே இவங்களும் கூட போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேடு பள்ளங்களை உழுவாங்க. அவங்க சில தடைகளை பார்த்து வேறு வழி மாற்றுவாங்க, புது யுக்தியை கையாளுவாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்து நீ சரியான வழியில் நடக்கணும். எப்படி ஆண்டவர் அழகாக செஞ்சுருக்கேன். அந்த கத்தோலிக்க மொழிபெயர்ப்புக்காய் ஸ்தோத்திரம். அருமையான மொழிபெயர்ப்பு. ஏன் 2000 இடைவெளின்னா, நம்ம சொல்கிற மாதிரி புரோட்டோகால்லாம் இல்லை, ஹையரார்க்கியெல்லாம் இல்லை, ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. அப்போ தான் அந்த தூரத்தில் இருந்தே நீ பார்வை அறிஞ்சு அறிய முடியும். ஆனால் அதுக்கு முன்னால் போகிற ஆசிரியர் லேவியர்கள் அந்த பாடுகள் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். தான் டைரக்ட் மெசேஜ். ஸோ இப்போ பரிசுத்தோன்றதுக்கு டைரெக்டாக வரும். என்ன அர்த்தம்? இப்போ பரிசுத்தம், இந்த பரிசுத்தம் பண்ணுங்கள்னா பழைய ஏற்பாட்டில் மோசே செஞ்ச மாதிரி வஸ்திரங்களை கழுவி அதை செய்து இதை செய்து அப்படியா? இந்த கான்டெக்ட், இந்த 3ஆம் அதிகாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடைவெளி பார்த்தீங்களா 2000 முழம். அதை நான் இன்னொரு அர்த்தத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்கிறேன். இந்த 2000 முழம் இடைவெளி போல தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் அவங்க வர முடியாது. தூரத்திலே அதை கண்டு, எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், தூரத்தில் அதை கண்டு அப்படின்னு தான் பார்க்கணும். அவங்க பக்கத்தில் வர முடியாதவர்கள் எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அவங்க பக்கத்தில் வர முடியாது. சீனாய் மலையிலேருந்து கர்த்தர் பேசும்போது அவங்க பக்கத்தில் வர முடியாது. அவங்க யார் யார் வரணும்னு சொல்லி நீங்கள் வசனங்கள் வேணால் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிப்பாங்க, நேரம் இல்லை. யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 20 மோசே மட்டும்தான் வர கூப்பிடுறாரு, எல்லாரும் வந்துடக்கூடாது. யாத்திராமம் 19:24 நீயும் ஆரோன் இப்போ வாங்கன்றார், அடுத்த ஸ்டேஜ். அப்புறம் யாத்திராமம் 24:1 மற்றும் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு 74 பேர் மூப்பர்கள் அடங்கிய 74 பேருக்கு பர்மிஷன் கொடுத்து அவங்களும் வர சொல்கிறார். 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோசுவாவையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ மட்டும்தான் வரலாம், இல்லாட்டா உன்னோடு சேர்ந்து சிலர் மாத்திரம், தெரிந்தவர்கள் மாத்திரம் வரணும், மற்ற வரக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமி நான் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன், நான் இப்போ இறங்கி வரப்போகிறேன். தேவ சமூகம் எப்பொழுதெல்லாம் இறங்கி வருகிறதோ அப்பொழுது நெருங்கி வர முடியாதவர்கள் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, தூரத்திலே அதை கண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய முடியாமல் தூரத்திலே அதை கண்டு போனார். நமக்கு அந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். கரங்களுக்கு ஆண்டவர் மேம்படுத்தும். இந்த தூரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூர இடைவெளியை அதை தான் சரி பண்ணுறது தான் பரிசுத்தம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த தூர இடைவெளி. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்களா? கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் பெற்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றேன், சபைக்கு வருகிறேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் இருந்தாலும் திடீர்னு ஒரு 5-6 மாதம் கழித்து பழைய பாவ ஆசை வருது. பழைய பாவ ஆசை வருகிறது அல்லவா அப்படின்னு ஒரு பாட்டு மாதிரி பழைய பாவ ஆசை வருது. சிலர் அந்த சோதனையை ஜெயிக்கிறாங்க, சிலர் அதில் வீழ்ந்து போயிடுறாங்க. சிலர் வீழ்ந்து போனவங்க கதையை பாருங்களேன். யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, பாஸ்டர் பார்த்துருக்க மாட்டார், குடும்பத்தாள்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள அறியாமலே என்ன பண்ணுவாங்க? இடைவெளி விட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன செய்வாங்க? முன்ன மாதிரி இப்போ ஜெபிக்க முடியலை, முன்ன மாதிரி எனக்கு வேதம் வாசிக்க முடியல, முன்ன மாதிரி எனக்கு சர்ச்சை கூட பிடிக்கல, சர்ச்சை விட்டு தூரமாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன், யார் கண்ணிலையும் படாமல் இருக்கணும். ஏன்னா அந்த தூரம் வந்துருச்சு பாருங்கள். இந்த தூரத்தை, இடைவெளியை குறைப்பதுதான் பரிசுத்தம். கரங்கள் தலையில் சொல்லுவோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடல்ல ஒரு நல்ல பழைய பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, உமக்கும் எனக்கும் இடையில ஒன்று வராமல் பார்த்துக்குவாங்கப்பா. அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் இந்த காலை வேளையில் உங்களோடு ஆண்டவர் பேசுவாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாதபடி, அவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க முடியாதபடி, அவர்கிட்ட தூரமாக இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? உங்களுக்காக உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்க முடியாமல் யாரையாவது பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்ற இடத்த தூரமாக இருக்கிறீங்களா? இந்த தூர இடத்துல இருந்து நீங்கள் இயேசுவோட வாங்க. ரொம்ப சிம்பிள். இயேசுவோட வருவது. ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் வந்த ஓமையில் பாருங்கள். அந்த பரிசேயன் பெருமையோடு வருகிறான், அவனை விட நான் பெட்டர்ன்னு நினைக்கிறான். நம்மகிட்ட உள்ள பெரிய பிரச்சனை, நம்ம பாவின்னு நமக்கு தெரியும்.
நம்ம செஞ்ச பாவம் நமக்கு மட்டும் தெரியும், அது குற்ற மனசாட்சியோடு தான் இருப்போம். ஆனால் ஏன் அதை விட்டு வெளியே வர முடியலன்னா, கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள 5 பேரை பார்ப்போம், அவனோட நான் பெட்டர்னு நினைப்போம். நான் பாவி தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவனோட நான் பெரிய ஆள், அவனோட நல்ல ஆள், இந்த நல்ல ஆள் அவனோட நான் பெட்டர்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, இதுதான் நம்மளை ஆண்டவர்கிட்ட தாழ்த்து விட மணிக்குது. ஆயக்காரன் நம்ம தனியாக நின்று அவன் சொல்கிறான், பரலோகத்தையும் உண்மையும் நோக்கி பார்க்க எனக்கு தகுதி இல்லைப்பா, என்னை மன்னியும்னு கேட்குறான். இந்த மன்னிப்பு கோரும் இருதயம் உள்ளவர்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தேவன் பக்கத்தில் கொண்டு வந்துடுவார். கரங்கள் தெரியலையா சொல்லும் அல்லேலூயா. இந்த நாளில் எவ்வளோ நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருக்கிறத ஈஸியாக எடுத்துடாதீங்க. பேதுரு கண்டதும் பார்த்ததும் தொட்டதுமான இயேசுன்னு அவ்வளோ பக்கத்தில் இருந்த பேதுரு ஒரு நாள் வந்த பொழுது தூரத்தில் பின் சென்றான். அதுக்கப்புறம் தான் 3 முறை மறுதளிக்கிறான். வாழ்க்கையில் மாற்ற முடியாத கருமொழியை அவன் ஏற்றுக்கொண்டான். யாராவது இந்த கால வேளையில், இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் கர்த்தரை விட்டு முன்ன மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன், காலையில் இந்த எழும்ப முடியாது, ஜெபிக்க விருப்பம் இல்லை, வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை, வாசித்தாலும் தியானிக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள் எனக்கு பிடிக்கும் இல்லை, ஏதோ சபைக்கு வந்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் நான் வரேன், ஒரு முழு விருப்பம் அந்த துடிப்பு எனக்குள்ளே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கையை கூட உயர்த்த வேண்டாம். அவங்க மனசுக்குள்ளே சொல்லி, ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையில ஒன்றுமே வராமல் பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் உமக்கும் இடையில ஒன்றுமே வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த தூர இடத்திலிருந்து திரும்ப வருவது, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை இடத்துல வந்து சேர்வதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இன்று பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? இதை ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தம்னா உடம்பை சுத்தம் பண்ணணும், பழி ஒன்று செலுத்தணும், இதெல்லாம் ஈஸியாக நம்ம கையில் கொடுத்துட்டார். அவரே பலியானார், ரத்தத்தினால் சிந்தி நம்மை சுத்தப்படுத்திட்டார். அது மாத்திரமில்லை, நம்ம என்னாலும் பரிசுத்தத்தில் வாழும்படி நம்ம கையில் ஒரு பரிசுத்த வேதாமத்தை கொடுத்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? பைபிள் கொண்டு வரணும். சபைக்கு வரும்போது அது நல்ல பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்க. வேதாமத்தை கொண்டு வந்தவங்களாம் அப்படி கரங்களை வைத்து காண்பீங்க பார்ப்போம். அதில் இது ஒரு சுமையாக நினைக்காதீங்க, மத கடமையாக பார்க்காதீங்க. இது மற்றவர்களுக்கு சாட்சி, ஒரு சர்ச்சுக்கு போகிறார் இந்த சாட்சி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். என்ன வேதாகமோ? பரிசுத்த வேதாகமோ, பரிசுத்த வேதாகம். இந்த வேதம் நம்மோடு இருந்தால், நமக்குள்ளே இருந்தால் நம்ம பரிசுத்தமாக மாறுகிறோம். அதனால தான் நம்ம சபையில் வருஷத்தில் ஒரு முறையாவது வாசிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறோம். 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் 50% போயிடுச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் லேட்டாக ஆரம்பித்தாலும் 4 அதிகாரம் வாசி பாருங்களேன். ஒரு நாளைக்கு சின்ன அதிகாரம் இருந்துச்சுன்னா சின்ன அதிகாரங்களை கூட 2 அதிகாரம் சேர்த்து வாசி பாருங்கள். டிசம்பரில் அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாசி முடிச்சிடுவீங்க. ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. வாசிக்கிறவங்க வெறுமனை வாசிக்காம ஒரு 2 நிமிஷமாவது வேலைக்கு போகும்போது அதை யோசிங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன பேசினார் பாருங்கள். ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார். நம்ம இன்னொருத்தரை சார்ந்து வாழ்கிறோம் பாருங்கள், அங்கே தான் மூடத்தனம் வருது. அங்கே தான் மற்றவங்களை சார்ந்து வாழ்கிறோம். பாஸ்டர்ஸ் ஆகிய எங்களெல்லாம் நீங்கள் ரெட்டிப்பான கணத்துக்குரியெல்லாம் எண்ணிக்கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. அவமரியாதை பண்ணக்கூடாது, ரெட்டிப்பான கணத்துக்கு உள்ள எண்ணிக்கொள்ளணும். ஆனால் ஒருபோதும் ஆண்டவனாக ஆராதித்து விடக்கூடாது. பவுலும் சீலாவும் இல்லாட்டில் மற்றவர்கள்லாம் பர்னபாசும் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலில் விழுகிறாங்க, தூக்கி விடுறாங்க. நாங்களும் உங்களை மாதிரி மனுஷர்கள் தான். பேதுரு தூக்கி விடுகிறான், நாங்களும் உங்களை மாதிரி மனுஷர்கள் தான். தயவுசெய்து காலில் விழாதீங்க. நம்ம செய்கிற தப்பு ஊழியக்காரெலாம் காலில் போட்டு மிதிப்போம், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம தலையில் வச்சு கொண்டாடுவோம். ரெண்டும் தப்பு. காலில் வச்சு மிதித்தாலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், வழக்காடுவார். தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கன்னா அவங்களாலே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். இயேசு ஒருத்தர் தான் ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போது இந்த வேத வசனத்தை புரிவதற்கு நாங்கள் உதவி தான் செய்ய முடியும். உங்களோட ஆண்டவர் பேசுகிறதுக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும். அதிகாலை இருட்டோடு எழுந்து நீங்கள் பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வாரம் மாத்திரம், நீங்கள் வருஷம் முழுசும் வசனம் வாசிக்க வேண்டாம். ஒரு வாரம் மாத்திரம் நீங்கள் 10 மணிக்கு எழும்பி பழக்கப்பட்டவங்க 9 வரைக்கும் எழும்புங்க. 9:30 மணிக்கு எழும்பி பழக்கப்பட்டவங்க 9 மணிக்கு எழும்புங்க. அரை மணி நேரம் ப்ரீபோன் பண்ணுங்க. அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சோடனே வேறு எதுக்கும் போய் பழகப்பட்டவங்க எந்திரிச்சோன்னு ஒரு வசன நினைவோடு எழும்புங்க, ஒரு பாடலோடு எழும்புங்க, தேவ சமூகத்தோடு எழும்புங்க. இந்த ஒரு வாரம் மருந்து, சில வைத்தியர்கள் பத்தியம் சொல்கிறாங்கல்ல, பத்தியம் தானே, பத்தியம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிற ஒரு பத்தியம் ஒரு வாரம் மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிட்ட நீங்கள் வர்றது தெரியும். அல்லேலூயா. ஓ ஜீசஸ். அற்புதம் தன்னால் வரும். என்ன அற்புதம்லாம் நடக்கும் நான் சொல்கிறேன். என்ன அற்புதம்லாம் நடக்கும்? யோசுவாவுக்கு நடந்த அற்புதம் 3 அற்புதம். முதல் அற்புதம், யோர்தான் கடந்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில்
இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாதுன்னு பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்களே, அதை நீங்கள் சீக்கிரம் கடக்க போகிறீங்க. வேறு யாரும் அல்ல, நீங்கள் கடக்க போகிறீங்க. நம்மனா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன? 2வது அற்புதம் என்ன? அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. அந்த வேலையை செய்யும்படி ஆண்டவர் செய்தார். அது மாத்திரமல்ல, அவனை தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. 3 அற்புதத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்வார். இந்த மாதம் மாத்திரமல்ல, ஆண்டுடைய வருகை மட்டும் உங்களை தாழ்த்தி, எப்பெல்லாம் கொஞ்சம் மனசு கடினமாகுதோ ஆண்டவரை தேடுகிறதில்ல, உடனே செட்டில் ஆயிடணும். குடும்ப உறவில் பாருங்கள், கணவன் மனைவி நீங்கள் நெருக்கமான உறவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெருக்கமான இன்டிமேசி வயசாக இன்னும் கொஞ்சம் கூடணும், குறையக்கூடாது. இதோட வேறு ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்கான்னு தேடுனீங்கன்னா அதுக்கு நாயாக பண்ணியாக பிறந்திருக்கலாம். மனுஷனாக பிறந்தவங்க அதை தேடக்கூடாது. இன்னும் அன்பு கூடணும். அந்த நெருக்கமான உறவு இருந்துச்சுன்னா வீட்டில் சமாதானம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த நெருக்கமான உறவு இல்லாதனால தானே சந்தேகம் வருது, சண்டை வருது, சமாதானம் இல்லாமல் போகுது. இதே மாதிரி தாங்க, தேவனோடு நெருக்கமாக இருந்தீங்கன்னா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த நெருக்கமான ஒரு வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், உண்மை நெருங்கி சேர்க்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு தீர்மானித்தவங்களுக்கு 3 அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் கடக்க முடியாத ஒரு எல்லையை கடக்க போகிறீங்க. ஒரு புதிய எல்லையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன புதிய எல்லை? புதிய தேசம். யோசுவா சொல்லாரு, இதுவரை நீங்கள் பார்த்துராத ஒன்றை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இதுக்கு முன்னால் நீங்கள் நடந்துராத ஒன்றை நீங்கள் நடக்கிறீங்க சொன்னார் பார்த்தீங்களா. அந்த புதிய காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று செய்ய போகிறாரு. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பீங்க. பவுல் சொன்ன மாதிரி, நான் போராடி முடித்தேன்னு சொன்ன மாதிரி, ஹல்லேலூயா, செய்து முடிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. யாருக்குமே நான் இவ்வளோ பெரிய வேலையை என்னை நம்பி கொடுத்தாரு, என் குடும்பத்தை கொடுத்தாரு, அதை செய்ய முடியல இதை செய்ய முடியலையேன்னு அழுது அங்கலாச்சி போகிற உயிர் இந்த பெத்தேல் ஏஜில் இருக்காது, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசனத்தை கேட்டு வளர்றவங்க. உங்களை கர்த்தருக்கு எப்படி பரிசுத்தம்ன்றது உங்களுக்கு தெரியும். மத பரிசுத்தம் இல்லை, வெளிப்பிரகாரமான சுத்தம் இல்லை, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற போது ஏற்படுகிற பரிசுத்தம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நெருக்கமான ஆண்டவரோடு உள்ள உறவு இருந்தால் குடும்பத்துலேயும் அதே ரெஃப்ளெக்ட் பண்ணும், வேலை செய்கிற இடத்துல அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும், வெற்றி அடைவீங்க. 3 அற்புதம் நடக்கும். யோர்தானை கடக்க போகிறீங்க, தேசத்தை சுதந்திரிக்க போகிறீங்க, உங்கள் வேலையை செய்து முடிக்க போகிறீங்க.